ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு கருப்பு கவுனி வச்சு ஒரு கஞ்சி பண்ண போகிறோம். வாங்க. நான் ஒரு 200 கிராம் கருப்பு கவுனி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இது கடையில் கேட்டால் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நைட்டே நம்ம ஊற வச்சிட்டோம்னா மார்னிங் செய்யறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த தண்ணியை வந்து இருத்துடணும். நம்ம இந்த தண்ணியிலையே நம்ம வேக வைக்கக்கூடாது, கசப்பு எடுக்கும். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ குக்கரில் தண்ணி வடிச்சிட்டு இந்த கருப்பு கவுனியை கொட்டிட்டு நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு கண்டிப்பாக 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி தான் ஆகணும். ஏன்னா இது வேக அதிக டைம் எடுக்கும். நம்ம டைம் எடுக்கும்போது நம்ம அதுக்கு ஏற்ற தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை விசில் போட்டுடலாம். குறைஞ்சது ஒரு 10 விசில் விட்டிங்கன்னா குழஞ்சா மாதிரி வரும். 6-7 விசில் எடுத்திங்கன்னா வெந்திருக்கும், ஆனால் குழஞ்சிருக்காது. நீங்கள் குழஞ்சா மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 விசில் விட்டிங்கன்னா தான் நம்ம மசிச்சு விட்டோம்னா குழஞ்சா மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விசில் வரும்போது ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 10 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணலாம். இப்போது இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இது கரெக்டாக தண்ணியோடு இருக்குது, அடி பிடிக்காமல் கரெக்டாக வெந்திருக்கு. நான் கொஞ்சம் சிம்லேயே வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை சூட்லேயே நம்ம மசிச்சு விட்டோம்னா நல்லா குழஞ்சி கெட்டியாகிடும். சாப்பிட கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம். அதை பவுட்ரு பண்ணி அதில் சேர்க்க போகிறோம். ஒரு ஏலக்காவும் போட்டுக்கிறேன் வாசனைக்கு. இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது பவுட்ரு பண்ணியாச்சு. கஞ்சி மசிச்சு விட்டுட்டு இதை ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த அரிசி வந்து நம்ம 10 விசில் விட்டாலும் பார்க்க அப்படி தான் தெரியும். நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக கஞ்சியாட்டம் நல்லா கெட்டியாகிடும். குழ குழன்னு பாருங்கள், கரெக்டாக இருக்குது இது. இப்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போடுறேன். இதை கலக்கி விட்டுட்டு அடுத்து நான் ஒரு 5 ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட போகிறேன். இதில் உங்களுக்கு நாட்டு சக்கரை போடுறது இருந்தால் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. வெல்லமும் போடலாம், நாட்டு சக்கரையும் போடலாம். இப்போது இதை சூட்லேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கொஞ்சம் ஏஜ் பர்சன்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எலும்பெல்லாம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா வாரத்தில் இது ஒரு 3 டைம்ஸ் செஞ்சு கொடுங்க. நல்லா அவங்களுக்கு பெயின்லாம் ரிலீஃப் ஆகும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு இது சுகர் இல்லாமல் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்குமே நல்லது. டயட்டில் இருக்கவங்களுக்கு இது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வாரத்தில் ஒரு 3-4 டைம்ஸ் இதை எடுத்துட்டாங்கன்னா நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொன்னது உண்மைன்னு சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு ஹெல்த்தியாக ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்டு இதனோட பெனிஃபிட்டை நீங்களும் பெறணும்னு சொல்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.